அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ரெடிமேட் ரச பவுட்ரு செஞ்சு ரசம் செஞ்சுருக்கோம். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். சுடுதண்ணி மட்டும் இருந்தால் போதும், 5 நிமிஷத்தில் இந்த ரசத்தை செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரசம் பவுட்ரு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம புளி எடுத்துக்கிடுவோம். நல்லா இப்படி பிடிச்சோம்னா ஒரு சின்ன உருண்டை எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. மாதிரி புளி எடுத்து சின்ன சின்னதாக நம்ம அந்த மாதிரி பிச்சு வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக பிச்சை தான் நம்மளுக்கு வறுத்து பவுட்ரு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத புளியங்கொட்டை, குச்சி இந்த மாதிரிலாம் இருந்தால் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம இதை உதுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 பல் பூண்டு, முழு பூண்டு 2 பூண்டை இதையும் நம்ம இடித்து வச்சுக்கிறோம். இடித்து வச்சுட்டு நம்ம மசாலாங்கெல்லாம் வறுக்கிறத பார்ப்போம். பருப்பை முதல்ல வறுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு கப்போ ஒரு பாத்திரமோ எதனா ஒன்று அளவு எடுத்துக்கிறோங்க. ஏன்னா அந்த அளவில் தான் நம்ம எல்லாத்தையுமே அளந்துக்கிற போகிறோம். இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுப்பு மீடியமாக வச்சு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கிடுவோம். போதும் இந்த அளவுக்கு வறுத்தது. இப்போ நம்ம பருப்பை எடுத்துருவோம். பருப்பை எடுத்துகிட்டு அதில் நம்ம மிச்ச பொருள்களையும் வறுத்து எடுத்துக்கலாம். போதும் இந்த அளவுக்கு வறுத்தாக்கா அதிலே நம்ம எதில் பருப்பு அளந்தோமோ அதே பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இதில் முக்கால் தான் நான் துவரம் பருப்பு அளந்தேன். அதிலே 2 அளவுக்கு தனியா, முள்ளு தனியாக எடுத்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்குருவோம். ரொம்ப தீய வேணாம், ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறினா போதும். இப்போ நம்ம தனியாகவும் இந்த பாருங்கள் சூடு ஏறி உருள ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம மாற்றிக்கலாம். எதில் அளந்தமோ அதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். சீரகத்தையும் மிளகு ஒரு 1/4 கப் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். வெந்தயம் சும்மா ஒரு 20 அந்த அளவுக்கு 20 வெந்தயம் போட்டால் போதும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா லேசாக வறுத்து விட்டுக்குருவோம். தீய விட்டுற வேணாம், லேசாக நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்த போதும். லேசாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதையும் மாற்றிக்கிறோம் பாத்திரத்தில். இப்போ இது எல்லாமே நல்லா தனியாக ஆறட்டும். இப்போ நம்ம புளி, பூண்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். புளி எல்லாத்தையும் பிச்சு வச்சுருக்கேன். அந்த பிச்சை புளியை அதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். புளி சட்டியில், வெறும் சட்டியிலே நம்ம போட்டு வதக்கணும்னா மொறுன்னு ஆயிரும். அது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை நல்லா கழுகிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கிடும். இது கூடவே நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கிடுவோம். இது காரமாக இருக்கும், அதனால் நான் 5 சேர்த்துக்கிறேன். நான் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கனாக்கா அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். மீடியமாக வச்சுக்கிட்டு வறுத்து விட்டுக்குருவோம். புளி எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு மொறுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஈரப்புளியாக இருந்தால் நீங்கள் புளியை முதல்ல 2 கிண்டிட்டு அதுக்கப்புறம் மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறங்க. இது கொஞ்சம் நல்லா காஞ்ச புளியாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். அந்த அனல்லே அது நல்லா புளியெல்லாம் மொறுன்னு ஆக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம பூண்டை மட்டும் தனியாக வறுக்கிறத பார்ப்போம். போதும், நம்ம இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். பூண்டை மட்டும் எண்ணெய் வேண்டாம், வெறும் சட்டியிலே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து விட்டுக்கிடலாம். பூண்டு வெறும் சட்டியில் போடும்போது அடியில் பிடிக்கும். கொஞ்சம் அப்படி சுரண்டின மாதிரி வச்சு நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மொறுன்னு ஆகட்டும். ஈரப்பதம் மொத்தம் சுத்தமாக போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சுத்தமாக நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பூண்டை நல்லா சுரண்டி விட்டு ஈரம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். பொறுமையாக நம்ம இதை அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு வறுத்தோம்னா இது மாதிரி நம்மளுக்கு மொறுன்னு கிடச்சிரும் பூண்டு. போதும், இப்போ இதெல்லாம் ஆறட்டும். ஆறினா நம்ம அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரசம் பொடி செய்யலாம். பொருளெல்லாம் நல்லா ஆறியாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுவோம். புளி, மிளகா, கருவேப்பிலை அதையும் நம்ம அது கூடவே சேர்த்து விட்ருவோம். இது கூடவே நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம வேணும்னா தூள் பெருங்காயமாக இருந்தால் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கொரகொரன்னு அரைச்சிட்டு வருவோம். நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கிடுவோம். பூண்டு நல்லா பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி மொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோன்னா ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த அடியில் பிடிச்சதெல்லாம் நான் நல்லா சுரண்டி விட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நல்லா மொறுன்னு இருக்குது பூண்டு. பூண்டு ஈரம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா மொறுன்னு ஆயிடுச்சுருங்க. இப்போ இதை ஒரு லைட்டாக சும்மா அப்படி கலக்கிட்டு சும்மா ஒரு ஓட்டிட்டு வந்துடுவோம். சும்மா லைட்டாக ஒரே ஒரு ஃபால்ஸில் ஓட்டிட்டு வந்துடலாம்.
லைட்டாக சும்மா ஒரு ஓட்டு தான் நான் ஓட்டுனேன், போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நம்ம வந்து நல்லா ஆற வச்சுருவோம். ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்ச பாத்திரமாக இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிரும். ஆற வச்சுட்டு நீங்கள் டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரசம் வேணுன்றப்ப சும்மா கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொதிக்க கொதிக்க தண்ணி வச்சு இந்த ரசம் பொடி போட்டால் ரொம்ப அருமையான ரசம் நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கும். நம்மளுக்கு ரசப்பொடி அரைச்சி நம்ம ரெடியாக ஆற வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம எண்ணெயே இல்லாமல் ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்துருவோம். அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குருவோம். எண்ணெய் எதுவும் சட்டியில் சேர்க்க வேணாம், வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வந்து வரமிளகா வரும் 3 மிளகா பிச்சு அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம். கருவேப்பிலை ஒரு 3 ஆறுக்கு கருவேப்பிலையை அலசிட்டு நல்லா துடைச்சிட்டு அதையும் நம்ம அது கூட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் போடாமல் தான் நம்ம வந்து இதை வறுக்கணும். எண்ணெய் போட்டு வச்சோம்னா நம்ம ஜிகுண்டு வாசனை வரும். எண்ணெய் போடாமல் இதை நல்லா வறுத்து விட்டுக்குருவோம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வெள்ளையாயிடும். அப்போ நம்ம அந்த ரசப்பொடியில் சேர்த்து விட்ருவோம். கடுகு நல்லா சடன்னு பொரியணும் நம்மளுக்கு. கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சட்டியிலே அப்படியே விட்டுறலாம். அந்த கருவேப்பிலையெல்லாம் நம்மளுக்கு நல்லா முருகி வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோன்னு நம்ம ரசப்பொடியில் சேர்த்துருவோம். ஆறிடுச்சு. நம்ம அந்த தாளிப்பை ரசப்பொடியோடு சேர்த்து விட்ருவோம். கம்மன்னு வாசனையாக ஒரு அருமையான ரெடிமேட் ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ரசம் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிற போகிறேன். ஒரு 200 ml அளவுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு தண்ணி நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த மசாலா வந்து ரசப்பொடியை நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம சேர்த்துக்குருவோம். நீங்கள் அப்படி விருப்பப்பட்டாக்கா நீங்கள் ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு தண்ணியில் ஒரு பழம் தக்காளி பழத்தை வேணால் பிசைஞ்சு விட்டு வேணும்னா வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே செய்யலாம். இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. அமர்த்திட்டு நம்ம இதில் ஊற்றி விட்ருவோம். இப்போ இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய 5 நிமிஷத்தில் கமன்னு வாசனையாக ரசம் ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. இப்போ சுடு தண்ணி ஊற்றின உடனே நம்ம ஒரு மூடி போட்டு நறுக்குன்னு மூடி விட்டுறலாம். நீங்கள் அப்போ அந்த கொதிக்கிற தண்ணியில் பருப்பெல்லாம் வெந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து உப்பு நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்கும். அப்படி பார்த்தலன்னா நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சுடு தண்ணியில் ஒரு தக்காளி பழத்தை கரைச்சி விட்டு கொதிக்க விட்டு நீங்கள் இதில் ஊற்றிக்கிட்டிங்கனாக்கா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் ரசம் வைக்கலாம். இந்த ரெடிமேட் ரசம் பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கம்மன்னு வாசனையாக. நீங்கள் இதே மாதிரி ரசம் பவுடர் அரைச்சிட்டு ரசம் செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி பவுடர் அரைச்சி நீங்களும் வச்சுக்கிட்டிங்கனாக்கா 4-5 மாதம் கூட அப்படியே வச்சுக்கலாம். வெளியூரில் இருக்க பிள்ளைங்க, வேலைக்கு போன பிள்ளைங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி கொடுத்து விட்டோம்னா சுடுதண்ணி மட்டும் கொதிக்க வச்சு ஊற்றிக்கிட்டாங்கன்னா போதும். ரெடிமேட் ரசப்பொடி ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க.